வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. ஒரு அமைதியான காலை. குக்கூவும் ஆந்தை அம்மாவும் ஒரு பசுமையான வயல்வெளி அருகில் உழைக்கும் மக்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குக்கு கேட்டது, ஆந்தையம்மா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு யாராவது பெரியவங்க ஆக முடியுமா? ஆந்தையம்மா சிரிச்சு சொன்னாங்க, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு குக்கு. அவள் உழைப்புதான் அவள் பையனுக்கு பலம். அவள் சொல்லும் வார்த்தைதான் அவனுக்கு வழி. ஒரு சிறிய குடிசை, அதன் அருகில் ஒரு வயல். அங்கே ஒரு அம்மாவும் அவள் குட்டி மகனும் வாழ்ந்தாங்க. அவர்கள் மிகவும் ஏழை, சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த அம்மா என்ன செய்தாள் தெரியுமா? தினமும் காலையிலேயே எழுந்து வயலில் வேலைக்கு போவாள். வெயிலிலும் மழையிலும் கடினமாக உழைப்பாள். அவள் கையில் காயம், மனதில் கவலை. ஆனா ஒரு கனவு மட்டும், என் பையன் படிக்கணும். ஒரு நாள் மகன் கேட்டான், அம்மா, நான் உங்க கூடவே வேலைக்கு வரலாமா? அம்மா சற்றே கடினமாக சொன்னாள், இல்ல, நீ பள்ளிக்கு போ. கேள், படிப்புதான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ ஏழையாக பிறக்கலாம், ஆனா ஏழையாகவே இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகள் மகன் மனதில் தீ போல எரிந்தது. மகன் பள்ளிக்கு போனான். பகலில் படித்தான், இரவில் வேலை செய்தான். சில நேரம் பசி, சில நேரம் சோர்வு. ஆனா அவன் விடவில்லை. ஏன் தெரியுமா? அம்மா சொன்னாங்க. ஒரு நாள் அம்மா மிகவும் சோர்வாக இருந்தாள். அவள் மெதுவா சொன்னாள், நீ பெரியவனாகணும், படிச்சு உயரமடையணும், அதுதான் என் கனவு. ஆண்டுகள் கடந்து அவன் படிச்சான், உழைத்தான், விடாமுயற்சி செய்தான். ஒரு நாள் அவன் வெற்றி பெற்றான், பெரிய மனிதன் ஆனான். ஒரு பெரிய மேடையில் நின்று அவன் சொன்னான், என் வெற்றி என் உழைப்பால் மட்டும் இல்ல, ஒரு அம்மாவின் வியர்வை, ஒரு அம்மாவின் கண்ணீர், அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்தது. அவள் கடினமா நடந்தது என்னை உலகத்துக்கு தயாராக்கத்தான். ஆண்டுகள் கழித்து அவன் பெரியவனானான். வெற்றி, பணம், மரியாதை எல்லாம் வந்தது. ஒரு நாள் அவன் தனது அம்மாவை ஒரு பெரிய வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். அம்மா ஆச்சரியமாக கேட்டாள், இது யாரோட வீடு? அவன் சிரிச்சு சொன்னான், அம்மா, இது நம்ம வீடு. அம்மா கண்களில் கண்ணீர். அவள் மெதுவா உள்ளே நடந்தாள். பெரிய அறைகள், அழகான சுவர்கள். அவன் அம்மாவின் கையை பிடித்து சொன்னான், நீங்க வயலில் உழைத்ததால்தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்க சொல்லியது சரி, படிப்புதான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அம்மா சிரித்தாள், கண்ணீர் வழிந்தது. எனக்கு அப்பவே தெரியும், நீ பெரியவனாகுவேன்னு. அந்த பெரிய வீட்டில் ஒரு சிறிய குடிசையின் கனவு நிறைவேறியது. கதை முடிந்ததும் குக்கு அமைதியாக இருந்தது. ஆந்தையம்மா, அம்மா அன்பும் அவள் வார்த்தையும் வாழ்க்கைய மாற்றுமா? ஆந்தையம்மா சொன்னாங்க, ஆமா குக்கு, அம்மா உழைப்பும் படிப்பும் சேரும்போது வெற்றி உறுதி. குக்கு சிரிச்சு சொன்னது, நாளையும் இன்னொரு கதை படிப்போமா? ஆந்தையம்மா சிரிச்சாங்க. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பை.